மீட்டிங் முடியுது. அதான் நினைக்கிறேன். இன்று கொழும்பிலிருந்து விசாரணை குழு கொண்டு டிவியால் அனுப்பப்பட்டுள்ளது. அமைச்சர் டிவியால் அமர்த்தப்பட்டு நடந்துள்ளது. மாவட்ட செயலகத்தில் சந்திப்பு விசாரணை செய்யப்பட்டுள்ளது. அதில் நாங்கள் முல்லைத்தீவு மாவட்ட சமாசம் சம்மேளனம் எமது வேலை முல்லைத்தீவை சேர்ந்த பங்கு தந்தை எமது ஏனைய சங்கங்கள் ஆகிய மொத்தமாக 7 பேர் அங்கு சென்றிருந்தோம். 7-8 பேர் அங்கு 2 மலத்தியானமாக சில கருத்துக்கள் களையப்பட்டு ஒரு தீர்மானத்துக்கு வரப்பட்டுள்ளது. எங்களோட கருத்துக்களை கேட்டிருந்தார்கள். அவைகளின் கருத்துக்களை சொல்லப்பட்டிருந்தது. சில மாற்றங்கள் செய்யலாம் என கேட்கப்பட்டது. நாங்கள் அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நிலைமையில் எங்களுக்கு நல்ல ஒரு பதிலை தரலாம் என அங்கிருந்து வந்த குழு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நல்லமான ஒரு முடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இன்று இந்த போராட்டத்தை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்கிறோம். 12ஆம் தேதி மினிஸ்டரும் நல்ல ஒரு பதிலை இங்கு கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையுடன் எங்களை மினிஸ்டர் நேற்று கதைத்ததுக்கு அமைவாகவும் எமது பங்கு தந்தையுடைய மினிஸ்டர் கதைச்சிருந்தார். 12ஆம் தேதி நான் நல்ல ஒரு தீர்வாக முல்லைத்தீவுக்கு வந்து சேர்வேன் என சொல்லப்பட்டதுக்கு அமைவாக அந்த விடயத்தை சரியாக நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டதாக நல்ல ஒரு தீர்வு அங்கே போய் கொண்டு வரும் அமைவுக்காக நாங்கள் இன்று இந்த போராட்டத்தை இத்துடன் இந்த இடத்திலிருந்து நாங்கள் விலகி செல்வோம். இது தவறும் பட்சத்தில் நல்ல வீரம் வராட்டிக்கு அடுத்த கட்டம் ஒரு 2 வாரத்தால் 3 வாரத்தால் நாங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் என்ற ஒரு தீர்மானம் எமது சங்கங்களோடு ஆலோசித்து முடிவெடுத்து நாங்கள் வழிக்கு கொண்டு வருவோம் என்றதை இதை கேட்டுக்கொண்டு அத்தோடு நாங்கள் போராட்டத்துக்கு அனைத்து இடங்களிலும் இருந்து வந்தார்கள். யாழ்ப்பாணத்திலே கன்னடங்களில் இருந்து இங்கு இன்றைக்கு வருகை வந்தார்கள். யாழ்ப்பாண சம்மேளனம் வந்து உள்ளது. பரிந்துரை சமாதங்கள் என்று அதே மாதிரி தென்னிலங்கை மீனவர்களும் எங்களோட போராட்டத்துக்கு நிறைய ஆதரவுகள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அத்தோடு ஏனைய மாவட்டங்களும் இங்கு வர இருந்தது. மன்னார்கள், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களும் இங்கு எங்களோட போராட்டத்துக்கு கலந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்திருந்தார்கள். நீடிக்குமாக இருந்தால் அவர்களுக்கும் எங்களோட முல்லைத்தீவு சார்பில் நமது மீனவர் சார்பிலையும் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறோம். என்னென்று கேட்டால் எங்களோட போராட்டத்தை வலுவாக கொண்டு போறதுக்கு அவைகளுடைய ஒத்துழைப்பு நிறைய இருந்தது. உண்மையாகவே நாங்கள் அவர்களுக்கு மீண்டும் நாங்கள் நன்றியை கூட இதே ஒத்துழைப்பு இந்த மீனவ சமுதாயம் நீடிக்குமாக இருந்தால் நமது மாவட்டத்தில் மீனவர்களுக்கு
எந்த இடத்திலும் இந்த பிரச்சனையும் வராது ஆகியவனால் நான் எனது தலைவர் மட்டத்தில் நாங்கள் உள்ளது. நாங்கள் அனைவரும் மீனவர்கள் ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட வேண்டும். இதே மாதிரி வேறு இடத்திலும் நாங்கள் இப்படியான சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் எங்களோட முள்ளத்தையும் மீனவர்கள் நாங்களும் அங்கு வந்து பூரணமான ஒத்துழைப்பு கொடுப்போம். அதே மாதிரி இங்கேயும் இருந்து நாங்கள் எங்களால் இயலக்கூடிய அளவு ஒத்துழைப்பு அவர்களுக்கு வழங்குவோம். அவர்களும் எங்களை ஏற்றுக்கொண்டதற்கு அமைவாக அவர்களுக்கும் எங்களோட முல்லைத்தீவு சார்பில் உண்மையாவே மீனவர் சார்பிலை நாங்கள் நன்றியை கூடிக்கொண்டு அத்தோடு எங்களது போராட்டத்துக்கு துணையாக நின்ற முல்லைத்தீவு போலீஸ் அதிகாரிகள் அனைவருக்கும் ஏனைய உள்ளூர் பாதுகாப்பு ஆட்களுக்கும் எங்களோட முல்லைத்தீவு மீனவர் சார்பில் நான் நன்றியை கூறிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு உண்மையாகவே எங்களோட ஒத்துழைத்த 24 சங்கம் அத்துடன் அந்த அங்கத்தவர்கள் ஏனைய சங்கங்கள் பஸ் சங்கங்கள் அப்படியான வர்த்தக சங்கங்கள் அப்படி ஆட்டோ சங்கம் ஏனைய அவர்களுக்கும் எமது மீனவர் சார்பிலே நாங்கள் இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு பங்களிப்பு செய்ததுக்கு பூரணமாக நன்றியை கூறிக்கொண்டு அத்தோடு இந்த போராட்டம் சரியான முறையில் நல்ல வழியில் நடக்கிறதை கேட்டு நாங்கள் கேட்டதுக்கு அமைவாக எங்களோட மாவட்டத்தில் பங்கு தந்தைகள் நேற்று போராட்டத்தில் ஒரு 5 பேர் கலந்து கொண்டவர்கள். அதில் எங்களோட மாவட்ட புதுக்குடியிருப்பு அதன்பிள்ள ஃபாதர் அவர்கள், ஜூட்டமலாஸ் ஃபாதர் அவர்கள், எங்களோட முல்லைத்தீவு பங்கு தந்தை ஃபாதர் அவர்கள், இன்னொரு ஆள் வந்திருந்தார். அவரை எனக்கு கொக்குலை ஃபாதர் ஆகியோர்கள் எல்லாரும் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்கள் போராட்டம் நல்ல வழியில் போகிறது நல்ல நியாயமான ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டதற்காக அவையில் எங்களோட ஒத்துழைப்பு அவர்களுக்கு நாங்கள் எங்களோட மீனவர் சார்பிலும் எங்களோட சங்கங்கள் சார்பிலையும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த போராட்டத்தை வேறு யாருக்கும் இது ஊடகம் உண்மையாகவே எங்களுக்கு இந்த இடத்துக்கு வெளியில கொண்டு வந்த ஊடக உத்தியோகர்கள் அவர்களுக்கும் விஷயங்கள் நிறைய வெளியே போறது உண்மையாக இதுதான் அவர்களால் முக்கிய காரணம். அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு வேறு யாருக்கும் கூறாமல் இருந்தால் அதோடு ஏனைய அவர்கள் சட்டத்தரணி அவர்களும் நேற்று வந்து எங்களோட நின்று சில தீர்மானங்களை போலீசோடு கதைத்து எடுத்து தந்த அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு எங்களோட முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உண்மையாவே வலு கஷ்ட மத்தியிலையும் நேற்று வந்து அவரும் எங்களோட நல்ல பிரச்சனைகளை அமைச்சர் சொன்ன கோரிக்கைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்தினவர். அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மற்றது எங்கு கன விலைகளில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. சங்கங்கள் அதை விட தனிப்பட்ட முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பங்களிப்பு செய்தவர்கள் நிதியாக இருந்தாலும் சாப்பாடாக இருந்தாலும் அவர்களுக்கும் எங்களோட மீனவர் சார்பில் எங்களோட சம்மள நிர்வாக சார்பிலையும் நன்றியை கூறிக்கொண்டு அத்தோடு எங்களோட ஒத்துழைத்த சமாசம் தலைவர் சமாச ஏனையவர்களுக்கும் என்ற நன்றியை கூறிக்கொண்டு இந்த போராட்டத்தை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். கடந்த திங்கட்கிழமை முதல் முல்லைத்தீவு மாவட்டத்திலே கொக்குலாய் சாலை இதற்கு உட்பட்ட கடல் பிரதேசத்திலே தடை செய்யப்பட்ட சுருக்கோலை தொழிலை நிறுத்தமாக கோரி ஒரு பெரியதொரு ஆர்ப்பாட்டத்தை கிட்டத்தட்ட 24 சங்கங்கள் ஒன்றாக இணைந்து இந்த இடத்திலே மேற்கொண்டார்கள். இந்த போராட்டத்திலே அவர்கள் கேட்டுக்கொண்ட ஒரு விடயம் இந்த பகுதியிலே மீன்பிடிக்கு பொறுப்பாக இருக்கின்ற அதிகாரிகள் மாற்றப்பட வேண்டும். அவர்களுக்கு சார்பாக செயல்படுகிறார்கள். பல மட்டங்களிலும் பலவாறு கதைக்கப்பட்டது. அதனுடைய விளைவாக இன்றைய நாளிலே மீன்பிடி திணைக்களத்திற்கு கொழும்பிலிருந்து 3 அதிகாரிகள் கொண்ட குழு ஒன்று வந்து முல்லைத்தீவு மாவட்டத்திலே இந்த தொழிலை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி கோருகின்ற பிரதிநிதிகளோடு ஒரு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டது. இந்த கலந்துரையாடலிலே எங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் முன்வைக்குமாறு கேட்டார்கள். சங்கத்திலிருந்து அவர்கள் பிரச்சனைகளை முன்வைத்தார்கள். முன்வைத்த பிரச்சனைகளிலே 2 விடயத்தை மாத்திரம் அவர்கள் இறுதி வரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒன்று, எங்களுடைய பகுதியிலே சுருக்கு வலை தொழில் நிறுத்தப்பட வேண்டும் அல்லது தடை செய்யப்பட்ட தொழில் நிறுத்தப்பட வேண்டும். நிறுத்தப்படுவதற்கான காரணங்கள் எங்களுடைய கடல் வளங்கள் அளிக்கப்படுகின்றன. கடல் வளங்கள் அளிக்கப்படுமாக இருந்தால் நீண்ட காலத்தில் எங்களுடைய பகுதியிலே தொழில் வாய்ப்பு கிட்டாது போவது
கொண்டு கிட்டத்தட்ட 6000 குடும்பங்களை கொண்ட இந்த பகுதியிலே தொழில் செய்கின்ற மக்கள் இவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஒன்று உருவாகும். ஆகவே தடை செய்யப்பட்ட தொழில் எங்களுடைய கடல் பகுதியிலே செய்யக்கூடாது. அவருடைய நிதியான கோரிக்கை தங்களுடைய கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதில் அவர்கள் ஆர்வமாக இருப்பார்கள். ஆகவே அது ஒரு நிதியான கோரிக்கை என்று சொல்லியிருந்தேன். அதை வந்திருந்த குழுவினரும் ஏற்றுக்கொண்டார்கள். உங்களை போன்று ஒரு நிதிக்காக போராடுகின்ற குழு ஒன்று எங்களுக்கு தேவை ஒன்று. ஆனால் அதே வேளையிலே நீங்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்தார்கள். இரண்டாவது, இந்த போராட்டத்திலே ஈடுபடுகின்றவர்கள் அவரிடம் முன்வைத்த கேள்வி ஒன்று, அதிகாரிகளை மாற்றுமாறு கோரினார்கள். அதற்குரிய காரணத்தை அவர்கள் கேட்ட பொழுது, இதற்காக அதிகாரிகள் மாற்றப்பட வேண்டும், தொழில் வளத்தை நாங்கள் நிறுத்தினால் போதும் தானே என்று சொல்லி, ஆனால் இந்த அதிகாரிகள் மட்டுமே கொண்டிருக்கின்ற அவநம்பிக்கையினாலே எங்களால் தொடர்ந்து அவர்களோடு செயற்படுவது கடினமாக இருக்கும். ஆகவே அவர்களை நீங்கள் மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையிலே இந்த சங்கம் 24 சங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக சென்றவர்கள் இறுதி வரைக்கும் உறுதியாக இருந்தார்கள். மாற்றத்தை இங்கு வந்திருந்த அதிகாரிகளால் உறுதி செய்ய முடியாது. அவர்கள் தங்களால் ஒரு அறிக்கை மாத்திரம் சமர்ப்பிக்க முடியும், அது எங்களுக்கு தெரிந்த விடயம். ஆகவே அவர்கள் தங்கள் சாதகமான இந்த மக்களுடைய போராட்டத்திற்கு சாதகமானதும் எங்களுடைய நெறியல் துறைக்கு சாதகமானதும் எதிர்கால எங்களுடைய குடும்பங்களுக்கு சாதகமானதுமான ஒரு முடிவு பெறத்தக்க விதத்திலே நாங்கள் அறிக்கை சமர்ப்பிப்போம் என்று சொல்லி எங்களுக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். அதோடு அவர்கள் இன்னொரு கோரிக்கை எங்களிடம் விட்டார்கள். நீண்ட தூரமாக நாங்கள் அங்கிருந்து வந்து உங்களோட இந்த பேச்சுவார்த்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய குறைகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம், குறைபாடுகளை கேட்டிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு விடயம், இந்த போராட்டத்தை இதோடு நீங்கள் நிறைவு செய்யுங்கள். 12ஆம் தேதி எங்களை சந்திப்பதற்கு அமைச்சர் வருவதாக கூறியிருக்கின்றார். அமைச்சர் வருவது அல்லது இந்த இவர்களால் கொடுக்கப்பட இருக்கின்ற அறிக்கைக்கு சாதகமான ஒரு பதில் விரைவில் வரும் என்று சொல்லியும், அந்த பதிலை பார்த்து அந்த பதில் உங்களுக்கு திருப்தி இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லியும் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஒரு மனிதாபிமான ரீதியாக நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் எங்களை மதித்து, எங்களுடைய போராட்டத்தை மதித்து கொழும்பிலிருந்து ஒரு இரவிலேயே அவர்கள் இங்கே வந்து எங்களுடைய குறைகளை கேட்டு செல்லுகின்றார்கள் என்கின்றபடியால் நாங்களும் அவர்களுடைய பெருந்தன்மையை மதித்து நாங்கள் இந்த போராட்டத்தை இன்றைய நாளிலே நிறைவு செய்வதாக சம்மேளன தலைவர் கூறியிருக்கிறார். ஆகவே நீங்கள் அனைவரும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். ஆகவே நாங்கள் இதை நிறுத்திக் கொண்டு